ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில தெரிந்ததும் தெரியாததுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம பார்க்க போறது தேசிய சித்த மருத்துவ தினம். தேசிய சித்த மருத்துவ தினம் இந்தியால சமீபமா தான் கொண்டாடப்பட்டு வருதுங்க. அது யாருடைய பிறந்த நாளை மையமிட்டு கொண்டாடுறாங்க அப்படின்னா, இந்த சித்தர்கள்லேயே ஒரு தலைமை சித்தர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அகத்திய மாமுனி தோன்றிய நாளைத்தான் தேசிய சித்த மருத்துவ தினமா இந்தியால நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அகத்தியர் மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு தோன்றியதாக நமக்கு செய்திகள் இருக்கு. அந்த ஆயில்ய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் கடைசியிலேயோ அல்லது ஜனவரி மாதத்தினுடைய துவக்கத்திலேயோ வரும். அதனால ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதியை தேசிய சித்த மருத்துவ தினமாக இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா உலகத்துல எங்குமே இந்த சித்த மருத்துவம்ங்கிற ஒண்ணு கிடையாது. எப்படி யோக கலை இந்தியாவினுடைய தனித்துவமான ஒரு கலையோ, அதை உலகத்துக்கு கொடையாக கொடுத்த ஒரு நாடு இந்தியா அப்படின்னு நம்ம பெருமைப்படுறோமோ, அதே மாதிரி சித்த மருத்துவமும் இந்தியாவினுடைய தனி பெரும் கொடை. வேத மந்திரங்கள்ல பல மருத்துவ குறிப்புகள் இருக்கு. அந்த மருத்துவ குறிப்புகளை எல்லாம் சிவபெருமான் உமையம்மைன்னு சொல்லக்கூடிய பார்வதி தேவியிடம் சொல்ல, பார்வதி தேவி அந்த குறிப்புகளை எல்லாம் நந்தியம்பெருமாள் இடத்துல சொல்ல, நந்தியம்பெருமாள் அவருடைய சீடர்களாக இருக்கக்கூடிய அஸ்வினி, விஸ்வினி, அகத்தியர், அதே மாதிரி நம்முடைய திருமூலர் போன்ற அவங்களுக்கெல்லாம் சொன்னதாக செய்திகள் இருக்கு. இந்த 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரம்பரையை. அதுதான் நம்ம ஊர்ல 18 சித்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது இந்த சித்த பரம்பரையை தான் குறிக்குது. அஷ்டமா சித்திகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய அகத்தியருக்குன்னு சீடர்கள் இருந்தாங்க. மச்சமுனி, சட்டமுனி, யூகி முனி அப்படின்னு தேரையர் போன்ற பல சிஷ்யர்கள் இருந்தாங்க. பல சித்துகளை செய்தவர் அகத்தியர். இந்திரனுக்காக கடலையே குடித்தார் என்றும், இந்திரன் அரக்கர்களை எல்லாம் வென்ற பிறகு மீண்டும் அந்த இடத்துல கடலை உருவாக்கினார் என்றும் நம்முடைய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. கங்கை பாய்ந்து வரக்கூடிய கங்கை நீரையே கமண்டலத்துல கொண்டு வந்ததாகவும், விநாயக பெருமான் காக உருவம் எடுத்து தட்டி விட்டு அதிலிருந்து காவேரி வந்ததாகவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நம்ம புராணங்கள்ல உள்ள செய்திகள் எந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு ஏற்புடையதா இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதே புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல, வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ குறிப்புகள் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. செடி கொடிகளோட பேசி அந்த செடிகளுக்கு என்னென்ன தன்மைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உணரக்கூடிய ஒரு ஞானம் அன்றைக்கு சித்தர்களுக்கு இருந்திருக்கிறது. அதனாலதான் அகத்திய மாமுனிவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய திருவனந்தபுரத்துல அந்த பத்மநாத சுவாமி கோயில் பக்கத்துல அவருடைய ஜீவ சமாதி இருப்பதாகவும், அனந்த சயனம் அப்படிங்கிற பகுதியில திருவனந்தபுரத்துல அவருடைய சமாதி இருப்பதாகவும் இருவேறு கருத்துக்கள் அங்க இருக்கு. அப்படி ஜீவ சமாதி என்பது தான் ஒரு இடத்தில் மட்டும் இல்லாமல் பல இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக அன்றைக்கு சித்தர்கள் ஜீவ சமாதிகளை பயன்படுத்தினாங்க. அதாவது ஜீவ சமாதியில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க அங்கிருந்து போய் வேறு வேறு இடங்கள்ல பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த அகஸ்தியருடைய ஜீவ சமாதிகள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்தியால குறிப்பிட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேராற்றல் உடையவராக அகத்தியர் இருந்ததுனால பொதிகை மலையில தங்கி அங்கு ஒரு தமிழ்ச்சங்கத்தை ஏற்படுத்தி தமிழை தோற்றுவித்தார் என்ற செய்திகளையும் நம்ம கேள்விப்படுறோம். அப்படி பல உயர்வுகளை பெற்றவர் அகத்தியர் அப்படிங்கிறதுனால அவருடைய பிறந்த நாளை சித்த மருத்துவ தினமா கொண்டாடணும் அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க. நம்ம ஊர்ல உள்ள இளம் பிள்ளைகளுக்கெல்லாம் ரோட்டோரத்துல வச்சிருக்கக்கூடிய இந்த கீரைகள்ல என்னென்ன கீரை எது அப்படிங்கிற விவரமே நமக்கு தெரியாது. காய்கறிகளோட பெயர்களே இன்னும் தெரியாதவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது மரங்களுடைய பெயர்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதுலேயும் மருத்துவ குணமுடைய மரங்கள், செடிகள், கொடிகள் நம்ம மண்ணுல ஏராளம் இருக்கிறது. அது ஒன்னொன்னுக்கும் தனிப்பெரும் சிறப்புகள் இருக்குது. அதனாலதான் நம்ம தமிழ்நாடு முழுக்க பல கோயில்கள்ல, பல சிவாலயங்கள்ல, பல பெருமாள் கோயில்கள்ல அந்த மருத்துவ குணமுடைய மரங்களை, செடிகளை கொடிகளை தலவிருட்சமா வச்சிருக்கிறத நீங்க பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. அதனாலதான் எல்லா கோயில்களிலும் நந்தவனம் என்ற ஒன்றை ஏற்படுத்தினாங்க. அப்படி நம்முடைய வாழ்க்கையே மரங்களோடும், இலைகளோடும், செடிகளோடும், கொடிகளோடுமே இருந்ததுனால
சித்த மருத்துவம் வந்து இங்க ரொம்ப சிறந்து விளங்கிச்சுன்னு சொல்லலாம். அரிய வகையான மூலிகைகள் எல்லாமே நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள பல மலைகள்ல கிடைச்சுது. இந்த மாதிரி மூலிகைகள் வேற எந்த இடத்துலையுமே விளையல, தோன்றல. அதனாலதான் இந்த சித்த மருத்துவம் தமிழ்நாட்டுல சிறந்து விளங்கிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.